வந்து அடைய வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்ற ஆண்டாள். அடைய வேண்டிய பொருள் நாராயணன் தான். நாராயணனே நமக்கு அப்படிங்கிறா. நாராயணன் தான் நமக்கு எல்லாம். நாராயணன் தான் இந்த பறைத்தரத்துக்கும் வழி கொடுப்பான். அதாவது நாராயணன் அடையறதுக்கு நாராயணனே வழி அப்படின்ட்டு சொல்றான். சுருக்கமா சொல்லிடுவான் ஆண்டாள் எல்லாத்தையும். அடுத்து வையத்து. வையத்துல வந்து வியூக வாசுதேவன் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் பையத்துயின்ற பரமன் அடி அப்படின்னு சொல்லி பாடுறா. பாடி இந்த விரதத்துக்கு என்ன வேணுமோ, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லிடுறான். அடுத்தது வந்து ஓங்கி உலகளந்த. ஓங்கி உலகளந்தல வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த பெருமாள் யாரு? திரிவிக்ரம பெருமாள். ஸோ பெருமாள் இந்த பூலோகத்துல பண்ண அவதாரத்தை குறிக்கிறான். ஸோ இதை வந்து விபவா அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. சொல்லி இந்த நோன்பை எதுக்காக நோக்கிறோம்? ஆயர்பாடி, விருந்தாவனமான ஆயர்பாடியும் ஸ்ரீவில்லிபுத்தூரும். இங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே ஆயர்பாடி. இந்த ஊரு நன்னா இருக்கணும், இந்த ஊர் நன்னா இருந்தாலே கண்ணனை பத்தி எல்லாரும் நன்னா சிந்தனை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நோன்பை நாங்க நோக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். சொன்னதுக்கு அப்புறம் ஊரை நன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மழை வேணும். அதனால பர்ஜன்ய தேவதையான வருண பகவானை குறிச்சு மழையை பொழியணும் அப்படின்ட்டு குறிக்கிறான். எப்படி மழை பொழியணும்? சியாட்டில் மாதிரி கிடையாது, எப்பயுமே நிறைய மழை அப்படி கிடையாது. மாசத்துல 3 தடவை பொழியணும். 10 நாளைக்கு ஒரு தடவை நல்ல ராஜாவை குறித்து, ஒரு தடவை அந்த ஊர்ல இருக்கிற நல்ல பெண்களை குறித்து, இன்னொரு தடவை அங்க ஊர்ல இருக்கிற நடக்கிற நல்ல விஷயங்களை குறித்து. அதுக்காக தான் வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றா. இந்த பர்ஜன்ய தேவதையான வருணனுக்குள்ளையும் இருக்கிறது பெருமாள் தானே. நமக்குள்ள இருக்கிறது எப்படி பெருமாளோ அதுக்குள்ளையும் அந்த வருணனுக்குள்ள இருக்கிறதும் பெருமாள் தான் அப்படிங்கிறதுனால அந்தர்யாமியான பெருமாளை இதுல குறிக்கிறது. அடுத்தது மாயனை மண்ணு. ரொம்ப முக்கியமான பாத்திரம். டைரக்டா இப்ப வந்து துவரை பிரான் அப்படின்னு வடமதுரை பிறந்தவன் அப்படின்னு பெருமாளை குறிக்கிறா, கிருஷ்ணனை குறிக்கிறா. கிருஷ்ணனை குறிக்கிறது மட்டும் அல்லாம இதுல வந்து விரதத்து என்ன பண்ணணும்? விரதத்துல வந்து ஓகே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் என்ன பண்ணணும்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது அப்படிங்கிறா. இதுதான் வராக பெருமாள் வந்து அப்ப சொல்லி கொடுத்து அனுப்புறார் ஆண்டாளுக்கு. இதுதான் சொல்லி கொடுத்து இதுல என்ன குறிக்கிறது அப்படின்னா, வாயால பெருமாளை பாடும்போது அதே மாதிரி மனசால நினைக்கணும் பெருமாளை. இது ரெண்டும் ஒரே நிலையில இருக்கும்போது தூமலர் நன்னா மாலை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த ஒன்றி இருக்கிற நிலை இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால்தான் வந்து ஃபர்ஸ்டே சொல்றான் ஆண்டாள், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது. இப்படி பண்ணா பெருமாள் வந்து நம்மளோட பாப்பங்களை வந்து பஞ்சு எரியறா போல வீசி எறிஞ்சிருவான். அப்படி வந்து பத்தி எரிஞ்சு போயிடும் நம்ம பாப்பங்கள் அப்படின்ட்டு சொல்றா. அடுத்த 10 பாட்டு 6 to 15ல வந்து பல கோபிமார்களை எழுப்புறா. 10 பாட்டு தான் இருக்கும். ஆனா ஆண்டாள் வந்து எழுப்புறது பல கோபிமார்களை. ஒரு கோபியும் என்னென்ன மாதிரி இருக்கா, என்னென்ன விதமா கிருஷ்ணானுபவத்துல இருக்கா அப்படின்ட்டு வரும். இன்னொரு விதமா இதை பார்த்தோம்னா ஆழ்வார்களை எழுப்புற மாதிரியும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் பல விதமா வியாக்கியானம் பண்ணிருக்கா. நம்ம அதை பார்ப்போம். முதல்ல 6வது பாட்டுல புள்ளும் சிலம்பினகான்ல வந்து பெரியாழ்வாரான தன்னுடைய ஆச்சாரியன், தன்னுடைய அப்பா ஆச்சாரியனை ஆண்டாள் சொல்லறா. சரி, நேர பாட்டுல வந்து கோபிமார்களை தானே சொல்றது, எப்படி வந்து பெரியாழ்வாரை குறிக்க முடியும் அப்படின்ட்டு தோணலாம் நமக்கு. எப்படி அப்படின்னா புள்ளரையன் கோயில் அப்படின்ட்டு முதல்ல வருது. புள்ளரையன் அது மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது பட்சிகளின் ராஜா. ராஜா யாரு? பட்சிகளுக்கெல்லாம் ராஜா வந்து கருடன். பெரியாழ்வார் வந்து கருடம்சம் அப்படின்னு சொல்லுவா. எப்படி கருடம்சம்? பெரியாழ்வார் தான் வந்து எங்க வந்து அவர் வந்து நித்திய புஷ்பகங்கிரம் தானே பண்ணிருக்கார். அவர் எங்க வேதம் மோதினார் அப்படின்னு பார்த்தா மதுரை மன்னனோட ராஜசபையில போய் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் அப்படின்னு தானே சொல்றா. ஸோ வேண்டிய வேதங்கள் எல்லாம் ஓதி அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டுல பெரியாழ்வாரை குறிக்கிறது. இந்த பாட்டை வந்து பாட்டா பார்ப்போம். இந்த பாசுரத்தை